அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு, அதாவது திங்கக்கிழமை நாள், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் நாள் வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பமும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும். கொஞ்சம் நிதானமாக வரக்கூடிய நிகழ்வுகளை மனோதைரியத்தோடு பொறுமையாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த வாக்கில் மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் வர்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உழைப்பை நம்பினால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். எதையும் எதிர்பார்க்காம கடுமையாக விடாமுயற்சியால் முயற்சி செய்தால் போதுமான வெற்றிகள் கிடைக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். இந்த வாரத்தில் சனி ஞாயிறு இந்த நாட்களில் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும். தொழில் சிந்தனை பிறக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் நன்மைகள் நிறைய நடக்கும். ஆகவே மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள், சனி ஞாயிறு போன்ற நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் இந்த நாட்கள்லாம் சந்திர பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பார், விருச்சிக ராசியில். இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் உண்டாகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாட்களாக இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும். பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் 8ஆம் வீடு சந்திராஷ்டமனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வந்தாலும் அந்த எடுக்கிற முயற்சியில் மிக சரியாக இருந்து விடாமுயற்சி செய்தால் பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். மனசோர்வும் மனக்குழப்பங்கள் வந்தாலும் மன உறுதியோடு கடந்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கான சனி ஞாயிறில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். இருந்தாலும் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்காமல் அது உரிய காரண காரியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விடாமுயற்சி கொண்டு டென்ஷன் படபடப்பு வராமல் பொறுமையும் நிதானமாகவும் கடைபிடித்து முயற்சி செய்தால் போதுமானது. இந்த நாட்களில் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு சில நாட்கள் நிறைய நன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இது போன்ற நாட்களில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உங்களுடைய விடாமுயற்சியால் நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். பூமி யோகம் இருக்குது. நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். அதே நேரத்தில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு உறுதுணையாக இருந்து நிறைய விஷயங்களை வெற்றி வாகி சூடக்கூடிய அளவுக்கு அந்த நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு சனி ஞாயிறு போன்ற இந்த நாட்களில் 8ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் சந்திராஷ்டமம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், சோர்வுகள் வந்து போகலாம். இருந்தாலும் அதை மனோதிடத்தோடு அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து சமாளித்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு சில நாட்கள் தொடர்ந்து நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த நாட்களில் கொஞ்சம் மன சோர்வும் மன தயக்கமோ வந்து போகும். கொஞ்சம் கவலைகள் படக்கூடிய அளவுக்கு அந்த நாட்களை கொண்டு செல்லாமல் கொஞ்சம் உற்சாகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீர். மன உறுதியோடு கடந்து செல்லுங்கள். மன சோர்வு வேண்டாம்.
அதே நேரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் உங்களுக்கு நிலைமைகள் நல்லதொரு நிலைமையாக மாறி முன்னேற்ற பாதையில் செல்லும். வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நல்லதொரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. அதே நேரத்தில் சனி ஞாயிறு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். உழைப்பு உயர்வை கொடுக்கும். நல்ல நாட்கள் நன்மை வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி நாட்களில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அப்படி முயற்சிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள் வரும். தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படும். வாகனத்தில் செல்லும்போது, பயணங்கள், பிரயாணங்களில் ஈடுபடும் போது குறித்த நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரலாம். அதையெல்லாம் சமாளித்து நிறுத்தி நிதானமாக யோசித்து வெற்றிக்காக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாட்களாக அமைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனமாக செயல்படுவது நல்லது. பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகலாம். மனக்கவலைகள் இருக்கும். அதிகமாக எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே மன அழுத்தங்கள் வராமல், மன சோர்வுகள் வராமல், மன உறுதியோடு அந்த நாட்களை சரி செய்து கொள்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். சமாளித்து கொள்ளலாம். சனி ஞாயிறு இந்த வாரத்தில் நல்லதொரு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் சரியாகும். எதிர்ப்புகள்லாம் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இது போன்ற நாட்களில் நல்லதொரு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் இருக்குது. பதவி உயர்வு இருக்குது. நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பயணங்களில் அதிக கவனம் தேவை. சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதை உடனடியாக தெரிந்து சரி செய்து ஒரு விடாமுயற்சி கொண்டு அந்த முயற்சியிலிருந்து பின்னோக்கி போகாமல் விடாமுயற்சியால் அந்த வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு சனி ஞாயிறு இந்த நாட்களில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் அதிக வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் மன சோர்வுகள், மன கவலைகள் வந்து போகும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது. மன சந்தோஷத்துக்காக, மன மகிழ்ச்சிக்காக, ஆர்வத்தோடு, அக்கறையோடு, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியானதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இது போன்ற நாட்களில் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் பங்களிப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் உறவுகளோடு நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து முயற்சி செய்கிற போது கொஞ்சம் வாக்குவாதம், வீண் விவாதம், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அனைவருடைய ஆதரவை பெற்று அன்பாக அனைவரையும் வழிநடத்தி சென்று ஒரு அமைதியான நாட்களாக வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் பெருகும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் தாமதம், இடையூறு, தடைகள் இதெல்லாம் வந்து போகும். கொஞ்சம் சோதனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சாதனைகளை மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். பயணங்கள், பிரயாணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து சரியான நேரத்துக்கு சென்று அந்த காரியங்களை, வேலைகளை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. ஆகவே
வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்களாக சனி ஞாயிறு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த நாட்கள்லாம் ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். மனசு உற்சாகமாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும், நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக அனைவரிடமும் ஒரு அன்பாக நடந்து கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். இப்போ சனி ஞாயிறு இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இது போன்ற நாட்களில் நிறைய செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக, நல்ல செலவாக, வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் அதிகப்படியாக செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தரலாம். கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அது வீண் அலைச்சலாக மாறாமல் உழைப்புக்கேற்ற முன்னேற்றமான பயனுள்ள வேலைகளில் கவனம் செலுத்தி அது ஒரு நல்ல அலைச்சல் என்கிற மாதிரி மாற்றிக்கிறது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையிலாம் சரியான நேரத்தில் செஞ்சு வெற்றிகரமாக மாற்றிக்கிறது நல்லது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தனுசு ராசியில் சந்திரனெல்லாம் இருக்கும்போது நிறைய முன்னேற்றம் ஏற்படும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். எல்லோரோடும் அன்பாக பேசி அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது. வீண் விவாதம், வாக்குவாதம், சண்டை சச்சரவு, முன்கோபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்களில் நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். அது சுப செலவா, நல்ல செலவா, வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கான செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் அதிக செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஏமாற்றம் வரலாம், வருத்தங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. அதே நேரத்தில் அலைச்சல், பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது திட்டமிட்டு தேவையான உண்மையான பயனுள்ள அலைச்சல் வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பிறகு சனி ஞாயிறு மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது உடல் உற்சாகமாக இருக்கும். மனசு தெளிவாக இருக்கும். மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த நாட்களில் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். தொழில் சிந்தனை மேலோங்கும். புதிய தொழில் தொடங்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் முன்னேற்றத்தில் நிறைய வேலை வாய்ப்பு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் லாபம் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு புத்திசாலித்தனத்தால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமைத்து கொள்வீர்கள். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட நாள் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எண்ணங்கள்லாம் இருந்தால் அதை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. பொருள் சேர்க்கை ஏற்படும். ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி கொஞ்சம் அலைச்சல்லாம் அதிகமாக ஏற்படுத்திக்காமல் ஒரு நிதானமாக திட்டமிட்டு நேரங்களை வகுத்து யோசித்து பயணிப்பது நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்களில் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். திட்டமிட்டு யோசித்து முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது.
சிறு சிறு வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்புகளை சரி செய்து கொள்வது நல்லது. உழைப்பு நல்லதொரு உயர்வை கொடுக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் நல்லதொரு தொழில் முன்னேற்றம் அற்புதமாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். பிறகு சனி ஞாயிறு இது போன்ற நாட்கள் லாபஸ்தானத்தை கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய லாபகரமான நல்ல நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையுது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.